கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவார். மீட்கப்பட்ட சந்ததியே உனக்கொப்பானவர் யார், உனக்கொப்பானவர் யார். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். அவர் உனக்கு மகிமை நிறை பட்டயம் போலிருப்பார், பட்டயம் போலிருப்பார். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னோடு வழக்காடுவோர் தவறு உணர்வார்கள், மனம் திரும்புவார்கள். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளை, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க
உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையை இரக்கமும் நிறைந்தவர். 119 சங்கீதம் 17வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: ஆண்டவரே, முது அடியேனை நினைத்தருளும், அடியேனுக்கு அனுகூலமான துணையாயிரும் என்று சொல்லுகிறார். அடியேன் அப்படின்னா அவர் அண்டச்சராச்சரங்களையும் படைத்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருடைய பிள்ளையாக அவருடைய திராட்சை தோட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு வேலை கொடுத்ததுனால அவருடைய அடியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுது கொள்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். முது அடியேனுக்கு அனுகூலமான துணையாயிரும் என்று சங்கீதக்காரன் உருக்கமாக இங்கே ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்கள்ல பாவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், பிசாசுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், மனிதர்களுக்கு சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். அடியேனுக்கு அனுகூலமாக இருந்தால் நம்ம ஒரே தெய்வம், அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்து தன் ஒரே பேரான மகனை இயேசுவை பூமிக்கு அனுப்பி 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பி நம்மை இணைத்து கொண்டவர். அவருக்கு அடியேனாய் நாம் இருப்பது இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நினச்சி நம்ம ஆண்டவரை பின்பற்றணும், சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொள்ளணும். ஆதியாகமம் 15:2 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தோன்றுகிறார். ஆண்டவர் தோன்றும்போது பல கேள்விகள். அவன் வெறுமை, ஒன்றும் நடக்கலை, பிள்ளை இல்லாமல் போயிட்டான். அவர் அப்படியே சொல்லுகிறார், அடியேன் குழந்தை இல்லாமல் போனனே, என்ன தருவீர்? ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்குல்ல, என்ன பார்த்தா நீ இப்படி கேட்ட? என்னால் முடியாத காரியம் ஒன்று இல்லையா? ரொம்ப ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். பரவாயில்ல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு அவன் சந்ததி தான், ஒன்று ஏசாவின் சந்ததியும் இஸ்மாயிலின் சந்ததியும் மற்ற ஆபிரகாமின் சந்ததியும் யாக்கோப்பின் சந்ததியும் பூமி முழுவதும் பலத்து பெருகி இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் அடியேன் 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 என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஆபிரகாம் ஒரு அடியேனாக இருந்தாராம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவருக்கு முன்னாடி போய் பரிசையின் மாதிரி நின்று வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகம்லாம் கொடுத்தேன், கள்ளர் அநீதர் விபச்சாரக்காரர் போல் நான் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசாமல் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த அடியேன் என்ற ஒரு தாழ்மை நமக்கு வரணும். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். 2 நாளாகமம் 7:14 வாசித்து பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு எனக்கு நேராக வந்து ஜெபிக்கும்போது அவர்கள் ஜெபத்தை கேட்பேனார். ஜெபத்தை கேட்பேனார். தாழ்த்துங்கள் தாழ்த்துங்கள். ஆண்டவர் சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தேவாலயத்தில் ஏலிக்கு பணிவிடை செய்கிறான். குழந்தை அவன், பால்குடி மறந்தவன். எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும்ல, குளிர் இருந்திருக்கும், பெட்ஷீட் இருந்திருக்காது, பல்லு அவன் தான் துலக்கணும், அவன் தான் பச்சை தண்ணியில் குளிக்கணும், யாரும் அவன் வேலையை அவன் தான் செய்யணும், ஒன்றும் யாரும் உதவி இல்லை. அப்படிப்பட்ட அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அதை உணர தெரியல, புரிய தெரியல. ஏலிட்ட ஓடுறான், கூப்பிட்டீங்களே, ராத்திரியில் கூப்பிட்றீங்களே, என்னன்னு கேட்குறான். இல்லைப்பா, நான் கூப்பிடல. ஏலி விளங்கி கொண்டா, இனிமே அப்படி ஒரு சத்தம் கேட்டா ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். அதே போல் 3ஆம் வேளை
ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. சாமுவேல் சொல்லுகிறார், பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் அவனோடு பேசினார். அந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் ஏலியின் குடும்பத்தை பற்றியும் நடக்க போகிறதையும் பேசினார். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு அடியோர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களோடு பேசுவார். குடும்பத்தை பற்றி பேசுவார், வருங்காரியத்தை பற்றி பேசுவார், எதிர்காலத்தை குறித்து பேசுவார். பேசி சம்பாஷிப்பாரா, உலாவுகிறாரா. இதற்குத்தானுங்க ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மோடு பேசத்தானே அடியவர்களாக நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நல்ல கள்ளன் இப்படித்தான் ஒரு ஜெபம் ஏறெடுத்தானா. என்ன ஜெபம்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். கட்டாய ஆசீர்வதித்து கிருபையால் வல்லமையால் நிரப்பி நடத்தினார். அந்த தேவன் அவருடைய அடியார்களாகிய உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் இப்பொழுது அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? வாருங்கள், ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் உமது அடியார்களாய் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாய் இருந்து நடத்தும், ஆசீர்வதியும். காரியங்கள் கைகூடி வரட்டும், மனமகிழ்ச்சியால் நிரப்பும். வேண்டாத செய்திகளுக்கும் கலக்கங்களுக்கும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி சமாதானத்தோடு காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.